ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சர்ப்ரைசிங்காக வந்து ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் தான் வாங்கியிருக்கோம். அது என்ன பார்த்தா ரொம்ப நாளாகவே அம்மா ஓட்டிகிட்டு இருந்தோம். ரெண்டுமே இப்போ ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்னோடய ப்ரைஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் வேணுன்றது மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் மிக்ஸி அண்ட் மிக்சர் கிரைண்டர். அட்வான்ஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ் பிராண்டு 750 வாட்ஸ் மோட்டர் உள்ள தான் வாங்கியிருக்கோம். ஸோ என்னென்ன இருக்குது, என்னென்ன ஜார்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த ஃபோட்டோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் எதுவும் ரொம்ப ஆர்வமாக இருக்காது. அதுக்குள்ளே பிரித்து பெயின் பார்த்தா நிம்மதியாகிடுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து எதுனா சாப்பரா சப்பாத்தி, இது வந்து சப்பாத்தி இந்த மாவெல்லாம் தேய்க்கிறதுக்கு. இது வந்து சாப்பர் பிளேடு. இது வந்து டோ பண்ணுறதுக்கு வந்து ஓகேப்பா, டோ வந்து நல்லா சாஃப்ட் பண்ணுறதுக்கான இது நினைக்கிறேன், மிக்ஸ் பண்ணி விட்டு பண்ணுறதுக்கு. இது வந்து ஜூஸ் போடுறதுக்கான ஜூஸர். இது வந்து கிரேட்டிங் பிளேடு, இது ஸ்லைசிங் பிளேடு. அகைன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய பல்ப் எக்ஸ்ட்ராக்டரு. அப்புறம் இது மாதிரி ஜூஸர் தானே அது ரிஷி? நோ 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 நகருங்க. இது வந்து சின்ன ஜார். ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சும்மா ஃபங்க்ஷனாலிட்டியாக போட்டுருக்கோம். எல்லா வீட்லேயும் இந்த சின்னது இது 2 வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அந்த சாப்பரு அதெல்லாம் இருக்குது. இன்னொன்று சப்பாத்தி மாவை நம்ம ஈஸியாக பிசைஞ்சிக்கலாம். 3 அட்வான்டேஜ், ஸ்லைசிங் அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்ஸ் மோட்டர் 750 வாட்ஸ். ஃபிலிப்ஸ் தான் வந்து பிரீத்தி ஸ்டுடியோட ஓனரும் அவங்க தான். இவங்களுடைய டைரக்ட் மேனுஃபேக்சரிங் ஃபிலிப்ஸ் தான். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது 5 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடுது. ஸோ இது அன்பாக்சிங் பண்ணோம். சரி ரிஷி, அன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஓப்பன். இது என்ன இயர் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க? 2024 ஏப்ரல் மந்த்துக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் இருந்தது. நாங்கள் எவ்வளோக்கு வாங்கினோம், எங்கே வாங்கினது அப்புறமா சொல்லுவோம். வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க. கிஃப்ட் எடுத்துரோட கிஃப்டா? கதவை சாத்திட்டு வாப்பா. வருது 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 வருது. கதவை சாத்திரிஷி. இப்போ நமக்கு என்ன சொல்றது, ஃபிலிப்ஸோட மிக்சர் கிரைண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா போரோசில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, வச்சு எடுத்துட்டு போகலாம். இதையும் அன்பாக்ஸ் பண்ணிடுறோம். அது எனக்கு. மிக்ஸி உங்களுக்கு, மிக்ஸி உங்களுக்கு. பிரிப்பா 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 பிரிச்சு பேன் பாருப்பா. உங்க வீட்டில் இப்படி ஏதாவது வேலை இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, எங்கள் நம்பர் கூட கொடுக்குறோம். ஸோ மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃபுட் கிரேடிங் ப்ராசஸ்க்கான டாப். ரிஷி கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா. டேய் ரிஷி ரிஷி இருப்பா இருப்பா இருப்பா, எல்லாமே உனக்கு தான்ப்பா. நீ அவங்க அப்பா பக்கத்தில் போப்பா ஒரு நிமிஷம், நம்ம இதெல்லாமே காட்டலாம். ஜார் 2 ஜார் போட்டுருங்க. ஏன்னா இது திரும்ப நம்மளால் வைக்க முடியாது. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். எடுத்தால் திரும்ப அதை வைக்க முடியாது ப்ராப்பராக, ஆனால் எடுக்காமல் பார்க்கவும் முடியாது. மோட்டர், மெயின் மோட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா, மெயின் மோட்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. என்ன கலரு? பிளாக். சாவி ஒன்று தான் நான் கொடுத்தேன். காப்பர் ஐஷோ, சின்ன காப்பர் தான். அவங்க ஒன்று தானே. ஏய் இதே கலர் தானே இருந்தது அங்கேயும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் ப்ளஸ் கிரிப்புக்கு 4 இது கொடுத்துருக்காங்க. ரிஷி பேட் ஹேபிட் பண்ணாதீங்க. ஓகே போட்டிருக்காங்க. ஸோ 3 லெவல் மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருப்பா. ஸோ இது அசிட்டிஸ் எல்லாமே எல்லா மிக்சியில் இருக்கிறது அதே தான். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸர், ஸ்லைசர், மாவு மேக்கர் தான். சரி, மாவு மேக்கர் தான். இதெல்லாம் மாவு மேக்கர் தான் இருக்கு. இப்போ இருப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா ரிஷி. இது என்னன்னா ரிஷி ஒரு நிமிஷம் உட்காருப்பா. ஏன் அப்படி பண்ணுறீங்க? கூப்பிட ஐஷோ, அதெல்லாம் பண்ணால் உடஞ்சி போயிட்டுருந்தா. என்ன பண்ண போனோம்னா நாங்கள் எடுத்த உடனே வாவ், நல்லா பெருசாகவே இருக்கு ஐஷோ. இது ரிஷி கம்முன்னு ரிஷி. ரிஷி ப்ளீஸ் வெயிட் ரிஷி. ஓகே, இது டடன் டடன் டடன். இது வந்து டோ அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க. ரிஷிப்பா இது அந்த உங்க பக்கத்தில் இருக்குல்ல ஒரு பிளேடு மாதிரி ஒன்று, அதுதான் அதில் வைக்கணும். இப்படிலாம் பண்ணால் உடஞ்சிருந்தா ரிஷி. பண்ணது
ஆக்சுவலி இது வந்து நாங்கள் யூடியூப் பார்த்து நாங்களும் இது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும், எதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் எதை செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு. அதை பண்ணிவிட்டு நாங்கள் போடுறோம், அப்புறம் நீங்கள் எங்கள் வீடியோலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஷோ பண்ணால் போதும். ஓகே. ஏய் லாக்கிங் இருக்கு ஐஸ்வர்யா. உனக்கு தெரியுது? அவனுக்கு இதை எடுத்து கை எடுத்துட்டு இருக்க, நம்ம கையை பிடிச்சிட்டு இதில் லாக்கே இருக்கு. அவர் சொன்னார்ல லாக், அது பேர் என்ன, இது பிடிக்க தேவையில்லை, நீங்கள் மாவு அவர் தான் சொன்னாரே, அதுதான் ஜார். இதே ஒரு கப் ஆட்டானா ½ கப் வந்து வாட்டர். வாட்டர் ஃபார் 1 கப் ஆஃப் ஃப்ளோர். நீ ஜாரா? இதான் வந்து இந்த கோதுமை மாவு கொட்டுற மெஷர்மென்ட். மெஷரிங் கப்பு. இவ்வளோ தண்ணி. ஆக்சுவலி நீங்கள் இதே யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ், ஆமாம் நல்ல சாஃப்ட்னஸ் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து நம்ம டம்ளர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அது ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி ட்ரை பண்ணும்போது கம்மியாக பண்ணுங்கள். இல்லை தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுங்க. நம்ம ஒரேடியாக நிறைய ஊற்றிட்டோம்னா சப்பாத்திக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது 1500 கெப்பாசிட்டி. ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபிட் பண்ணிக்கணும். இதை ஃபிட் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது, அது சொல்லணும். இது வந்து இந்த பாயிண்ட் வந்து எதர் ஒரு பக்கம் லாக் ஆகும். ரைட் சைடு உங்களுக்கு இது வரணுமா லெஃப்ட் சைடு வரணுன்றது. இப்போ இது பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் இந்த பக்கம் வந்திருக்கும். ஒரு நிமிஷம் இருப்பா. ஓகே, இப்போ லாக் ஆகிடுச்சு. இப்போ ஹேண்டில் வந்து என் ரைட் சைடு இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்படி அடியிலேருந்தே லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இருப்பா, லாக் சவுண்டு வருதுங்களா? இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா மாவு போட்டுட்டு நீங்கள் கையெடுத்து அதை வச்சு மூடிட்டீங்கன்னா தன்னால் மாவு ரெடி ஆகிடும். ஓகே, இது வந்து பிளைண்டிங். கை பிடிச்சு ரிஷி. ஏய் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், வாங்கிட்டு அவங்ககிட்ட இருந்து. இதெல்லாம் வந்து ரெகுலர் தான். அப்புறம் என்ன இருக்குது? ஆக்சுவலி இது கிரேட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த கிரேட்டிங் இது கொடுங்களேன், ஏன்னா எனக்கு அது ஒரு பெரிய கடுப்பான ஒரு வேலை. பிரிச்சுட்டாரு. இதோ நாங்கள் அங்கே பிரிச்சுட்டு இருக்கும்போதே தலைவர் இங்கே பிரிச்சுட்டாரு. தீபாவளி ஆஃபர். ரிஷி பொறுமையா ரிஷி, அதுல கண்ணாடி கிளாஸ் இருக்கு ரிஷி. அதுக்கப்புறம் அது பெரிய மிக்ஸி ஜார். உடையாம இருக்கிறதுக்கு நிறைய பேக்கிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா சார்? நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ மார்க் சார் கொடுப்பீங்க? இதுனா ஷோ மேபி இதுக்கு இந்த ஜாராக இருக்காது. ரிஷி ரிஷி கத்த வைக்காது ரிஷி, அப்படி பண்ணால் உடஞ்சிரும் ரிஷி. ஓ ஜூஸர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூஸர் வேறு இருக்குது, ஃபில்டர் ஜூஸர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம தேங்காய் பால்லாம் பண்ணுறோன்னா அந்த பிளாக்காக இருக்குமே அதெல்லாம் அடியிலே வடிகட்டிடும். அந்த தேங்காய் பால் மட்டும் சூப்பராக வருமா. ஸோ இதுதான் வந்து உள்ளுக்கு இருக்கிறது. இதுக்கான ப்ராடக்ட் இது உள்ளார போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நீங்கள் ஜூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஜூஸ் மட்டும் வெளில வரும், ஃபில்டர்லாம் உள்ளுக்கே இருக்கும். ஓகே, கைப்புள்ள அதோட வேலையை ஆரம்பிக்குது. ஊற்றி ஸ்ட்ரைட்டாக ஊற்றிக்கலாம். எந்தடாடே ஒரு நிமிஷம் இருப்பா. ஏய் தம்பி இன்னைக்கு தாண்டா வாங்கிட்டு வந்துருக்கோம், உடச்சிடாதடா. இதிலே ஃபில்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாரி ஒரு ஃபில்டர் பண்ணால் இதுலேயே ஒரு ஃபில்டர் இருக்கு பாருங்க. ஏற்கனவே அது இங்கே ஃபில்டர் ஆகி தான் வெளில வரும். அது எல்லாமே இங்கே ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இதிலே கூட லாக் அண்ட் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, லாக் இதுலேயே லாக் அண்ட் அன்லாக் இருக்குது. இது நீங்கள் கை எடுத்து யூஸ் பண்ணலாம். ரிஷி இருப்பா, அப்படி போடக்கூடாது. ரிஷி என்ன அரைக்கிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? ஏன் அது மட்டும் லாக் ஆகல? அது ஒரே அதோட ஜார் தானே? அதோட ஜார் தான். இதுதான் வந்து மீடியம் ஜார். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதான் அவ்வளோதான். எனக்கு இது வேணும். இப்போ காசு போட்டு வாங்கினதை விட ஓசியில் வந்தது தான் இப்போ பார்க்கணும்னு துடிக்கிறோம் நாங்கள். என்ன இருக்கு? இல்லை ஆக்சுவலி நான் ரெண்டு நாளாகவே இந்த ஜார் டிமார்ட்டில் கூட செக் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்று வாங்கியிருக்கோம் அவரோட ஆஃபீஸ்க்கு, இன்னொன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்கா? ஏ குட்டி குட்டியாக இருக்கு. 320 ml கொடுத்துருக்காங்க. ஏய் மூணுமே குட்டி தானா? ஓ மை காட், நான் பெருசாக இருக்கும்னு நினச்சேன்.
எல்லாமே அதே மாதிரி தான், எல்லாமே 2 ml தான். இருப்பா இருக்காதப்பா. ஓகே கிஃப்ட் தரது இருப்பா. அது இவர் கையில் வாங்கி கொடுங்க, நான் ஒரு தடவை தொட்டு பார்க்குறேன், நீங்களாம் மட்டும் பார்க்குறீங்க. செம்மையாக இருக்கு. லாக் பண்ணேனா ஆக்சுவலி இந்த கண்ணாடி கிளாஸ் மேலாம் இப்போ தான் ஒரு கிரேஸ் லைட்டாக. அவ்வளோதான் மக்களே. ஏன்னா அது ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அழகாக கொடுக்கலாமே. இந்தாங்க. இதில் வந்து என்னென்ன பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கோங்க. அன்பிரேக்கபிள் பவர் சாப்பிங் கொடுத்துருக்காங்க, 750 மோட்டர் கொடுத்துருக்காங்க, குக் அண்ட் ஜார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த மல்டிபர்பஸ் சாப்பர் அண்ட் டோ மேக்கர். இதை வந்து ஃபுட் ப்ராசஸிங் சொல்கிறாங்க. இந்த ஸ்லைசர்லாம் இது எப்படி பார்க்குறது? இதெல்லாம் எங்கே இருக்குது? இதோ இருக்கே. இது எங்கே இருக்குது? ஜூஸரில் இருக்கு, உங்கள் பக்கத்தில் தான் இருந்தது. ஆஹா இருந்தது, உங்கள் பக்கத்தில் தான் நான் பார்த்தேன். பிளேட் எல்லாம் இருக்கு, அந்த ஸ்லைசிங்க்கு மட்டும் அது எங்கே வருதுன்னு தெரியலையே. ஆக்சுவலி கேஸ் பார்த்தீங்களா, உள்ளே ஒழிஞ்சிட்டு தலைமை உள்ளே ஒழிஞ்சிட்டாங்க. இதுதான் இதில் அந்த பிளேடை மாட்டிட்டு உங்களுக்கு என்ன பிளேட் வேணுமோ அதை அதுக்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆஹா அந்த இதுக்குள்ளே போடணும். ஆ பெரியப்பா எப்பா என்னப்பா தம்பி இங்கே பாருடா. தலைவனை போட்டுட்டு தான் பாருங்க. தலைவனை போட்டுட்டு ஓகே எல்லாம் தலைவன் சுற்றுறாங்க தெரியுதா? ஏய் நோ என்ன எப்படி என்ன இதை வச்சு கிரேட் பண்ணுவீங்க? அதுக்கு பிளேட் இங்கே இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அது மேலே வச்சு அப்படியே அழுத்தி விட்டா இதாகிடுமா? ஷியோரா இப்படி தான் வருமா? அது அப்படி தான் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்லை. ஓகே வீடியோ வைத்துடன் நிறைவு செய்யலாம். இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கிறது. இது நாங்கள் ரிஷி படி வாங்க போகிறாரு. டியூட் இது என்ன பிராண்டு, எங்கே வாங்குனீங்க அது சொல்லிடுங்க. ஃபிலிப்ஸு நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 11,000 rupees வரும். ஓகே நீங்கள் குரோமில் போய் விசாரிச்சாலும் 9,000 வரும். ஓகே நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் இது வந்து 7,999 வாங்கினோம். இது ஒரு 1,600 ஆஃபரு. தீபாவளி ஆஃபர். எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, சில இதில் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறாங்க. உங்களுடைய சாய்ஸ். ஒரு 8,000 rupees நீங்கள் மற்ற மிக்ஸ் வாங்கினாவே அது 7,000 தான் விற்கிறாங்க. 6,000 to 7,000 தான் விற்கிறாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் 1,000 rupees பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபில்டரும், அதாவது இடியாப்பா பால் ஜூஸ் மேக்கர் எல்லாமே கிடச்சிடும். ப்ளஸ் சாப்பர் அண்ட் டோ மேக்கர்னு கிடைக்கும். ஸோ 8,000 rupees, இது ஒரு 1,000 rupees 1,600. அப்போ எவ்வளோ நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு 6,500. எங்கே வாங்கினீங்க? குரோமா, எப்பயுமே டாட்டா பிராண்டு. எப்பயுமே நாங்கள் வாங்குற எல்லாமே குரோமாவில் தான் வாங்குவோம். ஸோ நீங்கள் இதே வந்து கிரியாஸ் இது போல் வேறு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வரும். ஆஃபர் கிடையாது. 10,000, 15, 18,000 இருக்கு. ஆமாம் காஸ்மோ ட்ரஸ்ட் நிறைய மாடல் இருக்குது. வேணால் முடிச்சுட முடியாது, செய்யக்கூடாது. இவன் மாதிரி பிரீத்தி ஜோடியா காஸ்மோ அது வாங்கினீங்கன்னா என்னென்னா அதில் ஜாரை வந்து நீங்கள் பிடிக்காமே அதாவது லாக் மெத்தட் இருக்கும் அதில். ஸோ அந்த ஜார் மேலே கேப்பை மூடிட்டு ஒரு லாக்கர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே அரைச்சி கொடுத்துரும். கரெக்ட். இப்போ எனக்கு ஓகே நாங்கள் இந்த ஆராய்ச்சிலாம் பண்ணிவிட்டு அரைக்கும் போது காமிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். முக்கியமான மேட்டர் சொல்லிட்டீங்க. என்னது? எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் பழைய மிக்ஸி சில பேர் 1000 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க, சில பேர் 250 இல்லை மோஸ்ட்டாக எல்லா இதுலேயுமே 1000 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5,500 ஒர்த்தான ப்ராடக்ட். ஆனால் நான் அந்த பழைய மிக்ஸி கொடுக்கல, வேறு ஏதாவது வாங்கிக்கலாம். இல்லை ஏன் கொடுக்கலன்னா குரோமாவில் 250 தான் எடுத்துக்கிறேன் நாங்கள், அதனால நாங்கள் கொடுக்கல. அண்ட் இன்னொன்று இப்போ தீபாவளி ஆஃபரில் ஒரு வேளை அந்த எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் கொடுத்தோன்னா இந்த போரோசில் ஃப்ரீ தரமாட்டேன்னு சொன்னாங்க. 250 ரூபாய்க்காக இது ஏன் விடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே பாய் சொல்லிடுறீங்களா எல்லாரும்? ஓகே எல்லாத்தையும் நாங்கள் அன்பேக் பண்ணிட்டோம். திரும்ப இதெல்லாம் ஒரு வாட்டி பேக் பண்ணி வைக்கிறோம். ஸோ நாலு சட்னி வச்சு சாப்பிடுவோம், தோசை சாப்பிடுவோம். பாய். எப்படி இது மிக்ஸி ஜாரில் தோசை சுட்டு சாப்பிட போகிறீங்க? பாய் பாய். பாய் ரிஷி. ஆன் பண்ணலாமா? போதும்பா. வென்டிலேஷன்
சொல்லுங்க அந்த இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், நார்மல் பிளாஸ்டிக் கிடையாது, இது ஃபுட் நீங்கள் கிரேட் பண்ணாலும் அவனுடைய மேனுஃபேக்சரும் ஃபிலிப்ஸ் தான். ஸோ அதனால் ஃபிலிப்ஸே வாங்கிட்டோம். ஃபிலிப்ஸ், பிரீத்தி, வீனஸ், காம்டன், நீங்கள் எதனாலும் போகலாம். Our choice is Philips and Preeti Zodiac. பாய் சொல்லிட்டு இவங்க திரும்ப வந்துட்டு இருக்காங்க அப்பாவும் பையனும்.